இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான புனித அந்தோணியார். அந்தோணியார் தனது மறையுரைகளால் மக்களின் வாழ்க்கையை சீர்படுத்தி பல குடும்பங்களில் சமாதானத்தை ஏற்படுத்தி வந்தார். ஃபெரேரா நகரில் புகழ்வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு செல்வந்தன் தனது இளம் மனைவியின் மீது சந்தேகப்பட்டு அவள் பெற்ற ஒரு குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என கூறி மனவேதனை அடைந்தான். மனைவியின் மனதையும் நோகப் பண்ணினான். அவனது மனைவி தனது மனவேதனையை ஒருவாறு அடக்கி கொண்டு புனித அந்தோணியாரை அழைத்து அவரிடம் நடந்தவற்றை எடுத்து கூறினாள். அந்தோணியார் அவளது கணவரின் வாக்குமூலத்தையும் பொறுமையாக கேட்ட பின்பு அக்குழந்தையை கொண்டு வரச் சொன்னார். அந்தோணியார் அக்குழந்தையை தமது கரங்களில் ஏந்தி கொண்டு, "ஓ மாசில்லா குழந்தையே, உனது பிறப்பின் உண்மையை எல்லோரும் வெளிப்படையாக அறியும்படி மாசில்லா குழந்தை இயேசுவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன். வாய் திறந்து பேசுவாயாக" என்றார். உடனே அப்பச்சிளங்குழந்தை சந்தேகம் கொண்ட தன் தந்தை பக்கமாய் திரும்பி, "இதோ இவரே என் தந்தை" என வாய் பேச ஆரம்பித்தது. அப்போது அந்தோணியார் அந்த குழந்தையை அதன் தந்தையிடம் கொடுத்து, "இதோ உன் குழந்தை, இதன் மேல் அன்பு செலுத்துவாயாக. இதோ இந்த தாய் குற்றமற்றவள், உன் மீது பக்தியும் விசுவாசமும் கொண்டவள் உன் மனைவி. உன் அன்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் முற்றிலும் தகுதியுள்ளவளாக இருக்கிறாள். அவளை நீ அன்பு செய்வாயாக" என்றார். இதை கேட்ட அந்த கணவன் தனது சந்தேகத்தை முற்றிலும் விட்டொழித்து தனது மனைவி மீது சுமத்திய வீண் குற்றத்துக்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டான். அன்று முதல் கணவனும் மனைவியும் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர். சிந்தனைக்கு: நாமும் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் கணவன் மனைவி ஒவ்வொருவர் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டு திடமாக இறை இயேசுவின் வழி பின் செல்வோம். அந்தோணியாரின் கரம் பற்றி. ஆமன்.